மதிக்கணும் இன்னும் அவங்கள. இன்னும் நிறைய நம்ம கத்துக்கணும். அது மாரி நம்ம பண்ணணும்ல. ஆனா அவங்ககிட்டயும் அவ்வளோ டேலண்ட் இருக்குது எனக்கு தெரியும். ம். உள்ள வந்துட்ட பிறகு பெரிய பெரியலாம் சேதன சொன்னாரு. "பாக்கியா பேச்ச கேட்கிற பாக்கியமே உனக்கு இல்ல." சேதன சொல்றாரு. ம். பிக் பாஸ் வாயில மூச்சுக்கு அவர்லாம் சொல்லவும், பேசவும் அவர்லாம் வந்து ஒரு காட். எங்களுக்கெல்லாம் வந்து ஹலோ அப்டின்னாருன்னா, அப்டி அவர் அப்டி உட்காருவோம் நாங்க. ம். யாருமே இல்லாததுக்கு அம்மா, அப்பா எல்லாமே அந்த புரியுது, ஒரு குரல் தான். புரியுது. எங்க அழுகைய கேட்கறதுக்கும், எங்க கஷ்டத்த கேட்கறதுக்கும், எங்க எங்க நட்ப பாராட்டுறதுக்கும், எங்கள ம். தட்டி குடுக்குறதுக்கும், சோர்வு அடைஞ்சா எங்கள இப்டி நிமிர்றதுக்கும் அந்த ஒரே ஒரு இயற்கை தான். ஒரு முகம் தெரியாத ஒரு குரல். அத் அவரு குரல்லயே வந்து பாக்கியா கிட்ட சொல்லட்டுமா? பாக்கியா அப்டின்ற அளவுக்கு பாக்கியா ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ம். எனக்கு என்னன்னா, அவ மனசுல நெனச்சிருந்தது விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்காங்க. நல்ல கதை எழுதுறவங்க, பாட்டு எழுதுறவங்க, கேமரா, எடிட் இத பத்திலாம் நல்லா தெரிஞ்சவங்க. ம். நெறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் அவங்க சின்ன சின்ன ரோல் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க டீம்லாம் ஒரு டீமா வந்து பெரிய ப்ராஜெக்ட்டா பண்ண போறாங்க. இவளுக்கு வந்து என்னடா நம்ம எதுவுமே பண்ணலையே! அவ என்ன காதலிச்சதே வந்து ஒரு ஒரு ஒ எதார்த்தமா காதல் வந்தது. ம். காதல் வந்துட்ட பிறகு இவரு இருக்காரு சினிமா ஃபீல்ட்ல தானே இருக்காரு. நம்ம இவரு கூட சேர்ந்து இவருக்கும் நம்ம ஒரு டைரக்ட் பண்ணி இது மாரி நம்ம வரலாம் அப்டின்லாம் அந்த கனவு அப்டியே போயிடுமோன்னு நான் நெனச்சேன். ம். ஆனா, கடவுள் வந்து வந்து ஒரு ஒரு இது வந்து நம்மளுக்கு வந்து என்னால அவளுக்கும், அவளால எனக்கும் ஒரு வாழ்க்கை இதுவாகுது. புரியுதுங்களா? புரியுது, புரியுது. அவங்களுடைய டேலண்ட்டும் இது மூலியமா வெளிய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. அது மக்கள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க.